ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான ஒரு லன்ச் ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லாவே வதங்கட்டும். காயெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு தாளிச்சு விட்டுடலாம். இது ரொம்பவே ஈஸியானது தான். பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 2 பச்சை மிளகா நீளமாக அரிஞ்சு இதோட சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து இதை அரிஞ்சு வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. உப்பு போட்டால் டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து இதோட சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் அது அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலேயே. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் நான் பார்த்துட்டு தான் போட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போகட்டும். கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலேயே இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி. இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி இதோட சேர்ந்து கலந்து விட்ருங்க. நல்லா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இதோட போட்டுக்கிறேன். போட்டு கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட உருளைக்கிழங்கு இல்லைனா வெங்காய பச்சடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாக இருக்கும். முட்டை கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்கள இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.